இயேசுவும் அதை தான் வந்து சொல்லிக் கொடுத்தார். உன் இருதயத்தை நீ சீர்படுத்து. உன் இருதயத்தில் தான் பாவம் வெளிப்பட்டு வருது. இதுதான் ரோமரில் நம்ம பார்த்தோம். இப்போ நீ உன் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணு. இன்றைக்கி நம் யோசனை பண்ணி பார்க்கணும், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது. அது விருத்த சேதனம் பண்ணப்பட்டதா, இல்லாட்டி கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் இருதயத்தில் எழுதி வைத்திருக்கிறோமா, எழுதி வைத்திருக்கலையா, இதுதான் பார்க்கணும். இந்த இடத்துல வந்து God will not change, he cannot change. If he is changing, he cannot be called God. அவர் மாறுகிறவராக இருந்தாலும் அவர் கடவுள் என்று சொல்லப்பட முடியாது. மனுஷன் தான் மாறிக்கிட்டே இருப்பான். மனுஷன் மாறுவான், எல்லாமே அழிந்து போகும். கர்த்தர் அழிந்து போகாமல் நிலைய உள்ளவர். அவர் அன்றைக்கும் அதே பரிசுத்தமுள்ள தேவன், இன்றைக்கும் அதே பரிசுத்தமுள்ள தேவன். அவர் அன்றைக்கும் இப்படி தான் இருந்தார், இன்றைக்கும் இப்படி தான் இருக்கிறாரு.